ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம கேன்வால நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு, அதை பற்றி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் நிறைய 1 மந்த்தாக வீடியோ போடல. வெக்கேஷன் டைம் குழந்தைங்க இருப்பாங்க தெரியும் இல்லையா, அவங்க வீட்டில் பையனுக்கு லீவு. அதனால ஒர்க் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்க முடியுது. அதே மாதிரி ட்ராவல் நிறையா போயிட்டு இருந்தேன், நேட்டிவ்க்கு போயிட்டு வர வேலை இருந்துச்சு. அதனால நான் வீடியோ கண்டினியூஸாக போட முடியல. ஐ ட்ரை டு கீப் அப் த பேஸ். இனிமேல் வீக்லி 3 வீடியோஸ் கண்டிப்பாக போடுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹியர் இன்னைக்கு கேன்வால வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு, அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஐம் ஜஸ்ட் ஷேரிங் மை ஸ்க்ரீனை பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இது என்னோட பெய்டு வெர்ஷன் தான். நான் 1 மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்திருக்கேன். 1 மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இன்னே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் மறுபடியும் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இங்கே வந்து என்எஸ் இங்கே உங்கள் நேம் வரும். நீங்கள் லாகின் பண்ணியிருக்க இதுலேருந்து நேம் வரும். அதில் போயிட்டு பிளான்ஸ் அண்ட் ப்ரைஸஸில் பார்த்தீங்கன்னா இருக்கும். உங்கள் நேம் கீழே வந்து லெஃப்ட் ஹேண்ட் கார்னரில் தெரியும். அங்கே பிளான்ஸ் அண்ட் ப்ரைஸஸில் போனீங்கன்னா ஸோ இந்த மாதிரி காட்டும். இது வந்து ப்ரோ வெர்ஷன் இருக்குது, அதாவது ஃபுல்லாக 4000. இதுவும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டெம்ப்ளேட்ஸ் இன்பில்ட்டாக கிடைக்கும். பட் இனிஷியலாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷன் இஸ் ஃபைன். இல்லை நான் ப்ரோ வெர்ஷன் ட்ரை பண்ணேன், 1 டே ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது 1 டே ஆப்ஷன்ஸ் வந்து அதுவும் இருக்கும். இல்லை உங்கள் ஸ்கூல்ஸ் இப்போ ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து நீங்கள் டீச்சர்ஸும் வெரிஃபை ஆகணும். உங்கள் ஸ்கூலில் கொடுத்துருப்பாங்க ஒரு மெயில் ஐடி. அந்த மெயில் ஐடி இருந்தால் அந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் இதில் சைன் அப் பண்ணீங்கன்னா ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு வந்து கேன்வா இஸ் ஃப்ரீ. ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் இட் அபவுட் கேன்வா ப்ரோ வெர்ஷன். ஸோ நாம் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து ஒரு இமேஜை வீடியோவை கன்வெர்ட் பண்ணுறது. அது ஒரு புது அப்டேட் கேன்வால வந்திருக்கு. ரொம்ப முன்ன கிரியேட் பண்ணும்போது அது அந்த அளவுக்கு பெட்டராக கொடுக்கல. பட் இந்த தடவை கொடுத்தது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. சீக்கிரமே வந்து கன்வெர்ட் ஆகுது அண்ட் குவாலிட்டி ஆஃப் த வீடியோ இஸ் ஆல்சோ குட். பட் வீடியோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 6 செகண்ட்ஸ் தான் இருக்கும், மேக்ஸிமம் 6 செகண்ட்ஸ். அதுக்குள்ளே தான் கிரியேட் பண்ணணும். சின்ன சின்னதாக கிரியேட் பண்ணலாம். அதுக்கு ஒரு கிரெடிட்ஸுமே எடுத்துக்கோ, ஏஐ கிரெடிட்ஸ் இருக்கு. சரி, நான் இப்போ ஒரு பிளெயினான ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் சைஸில் ஒன்று எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏஐ ஜென்ரேட்டிவ் இமேஜ். இது வந்து நான் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணேன். அதுக்கு வந்து இந்த இமேஜ் இருக்குது. ஸோ இப்போ இந்த இமேஜை நான் வந்து அப்லோடில் வந்து வச்சுருந்தேன் ஆல்ரெடி. ஸோ அப்லோடில் போயிட்டு நான் இந்த இமேஜை வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ புதுசாக பண்ணுறவங்களுக்கு ஐம் ஜஸ்ட் கோயிங் ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேஜஸ் ஆட் பண்ணலாம். கீழே வந்து அந்த ஸ்லைட்ஸ் காட்டுது இல்லையா, ஸோ நிறைய பேஜஸ் நம்ம ஆட் பண்ணிகிட்டே போகலாம். இப்போ இதில் தான் ஒரு பிளாங்கான பேஜில் வந்து நான் வந்து என்ன பண்ணேன், இந்த இமேஜ் நான் ஆட் பண்ணேன். ஸோ யூ கேன் ஆட் மல்டிபிள் இமேஜஸ் லைக் திஸ். ஸோ இங்கே சில இமேஜஸ் நான் இப்போ ரீசெண்ட் டைமாக வந்து இன்னொரு சேனலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு ரிலேட்டடான இமேஜஸ் தான் நான் வந்து சூஸ் பண்ணேன். அந்த சேனலோட லிங்க்கும் நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். ஸோ இட்ஸ் மோட்டிவேஷனல் சேனல் ஃபார் விமன். ஸோ அதுக்கான ரிலேட்டபிள் இமேஜஸ் தான் இது, ரிலேட்டட் இமேஜஸ் தான் இது. ஸோ இப்போ இந்த இமேஜ் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம், வீடியோவாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே எடிட்டுன்னு தெரியுதுங்களா, எடிட். இது வந்து பெய்டு வெர்ஷனில் வரும், இல்லை ஃப்ரீ வெர்ஷன்லையும் தராங்க. ஓகே, ஸோ பெய்டு வெர்ஷனில் இந்த க்ரௌன் மாதிரி இருக்கும், அதெல்லாம் பெய்டு வெர்ஷனில் வர்றது. இப்போ வந்து நம்மளுக்கு இமேஜ் டு வீடியோ வந்து ஃப்ரீ வெர்ஷனில் இருக்குது. ஸோ நீங்களுமே கேன்வா ஃப்ரீ வெர்ஷனில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே க்ரௌன் எதுவும் இல்லை. க்ரௌன் இந்த மாதிரி இருந்தால் தான் அது வந்து பெய்டு வெர்ஷன். ஸோ இப்போ நான் இந்த இமேஜை நான் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ கிளிக் ஆன் டு திஸ். அப்போ எப்படி போகணும், இந்த இமேஜை முதல்ல செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ இங்கே செலக்ட் பண்ணீங்கன்னாலும் எடிட் வரும். பட் இது வந்து ஆஸ் அ ஹோல் தி என்டையர் டெம்ப்ளேட்டை காட்டுது. பட் நாம் இந்த இமேஜ் மட்டும் சூஸ் பண்ணுறோம். இந்த இமேஜை நம்ம எடிட் பண்ண போகிறோம். அப்போ இந்த இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு இங்கேருந்து எடிட். இதில் இமேஜ் டு வீடியோ இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு மேக் யூ வீடியோஸ் மூவ் லைக் அ வீடியோ, மேக் யூ இமேஜ் மூவ் லைக் அ வீடியோ, திஸ் செட்டிங் ஒர்க்ஸ் வெல் ஃபார் மோஸ்ட் ஃபோட்டோஸ் அண்ட் கிராஃபிக்ஸ். ஸோ ஜென்ரேட் 5 செகண்ட் வீடியோ. ஸோ நான் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் ஒரு 6 செகண்ட்ஸ் முன்னே இருந்துச்சு, இப்போ 5 செகண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் டு ஒர்க் நவ், ஒர்க்கிங் ஹார்ட் மேக்கிங் ஆல் தோஸ் பிக்சல்ஸ் மூவ். ஸோ நீங்கள் கொடுத்த இமேஜ் வந்து மூவ் பண்ண வைக்குது. நீங்கள் எந்த இமேஜ் வேணாலும் கொடுக்கலாம். நான் கொடுத்தது ஒரு ஏ இமேஜ். இப்போ உங்களோட இமேஜ் இருக்குனாலும் நீங்கள் கொடுக்கலாம்.
நான் என்னோட இமேஜ்லையுமே ட்ரை பண்ணியிருக்கேன். இட் இஸ் ஒர்க்கிங் குட். நான் அதையுமே உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அது வந்து ஸ்கேன் பண்ணும். ஸ்கேன் பண்ணிட்டு பாருங்க, இது மூவ் பண்ணுது இல்லையா? இப்போ அது நம்மளுக்கு ஒரு சர்வே கேட்கும். வேறு த ரிசல்ட்ஸ் யூஸ்ஃபுல்னா நீங்கள் பிடிச்சிருந்தா நல்லா இருந்துச்சுன்னா குட்னு கொடுக்கலாம், இல்லை பேடுன்னு கொடுக்கலாம். ஐ திங்க் திஸ் இஸ் குட். எதில் நல்லா இருக்கு? குவாலிட்டியில் நல்லா இருக்கு. சப்மிட். ஸோ சில நேரம் ஃபீட்பேக்ஸும் வாங்குவாங்க. ஸோ கஸ்டமர் சர்வீஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஐ கேன் ஜூம் இன். taking a time to load. இப்போ தெரியுதுங்களா? ஸோ திஸ் வாஸ் அ இமேஜ் ஐ கேவ். அந்த இமேஜ் வந்து இதுதான் இமேஜை நான் கொடுத்தேன். இந்த இமேஜ் எப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்குன்னா ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ராணி வந்து எந்திரிச்சு பேசுகிற மாதிரி இருக்கு. அது வந்து 5 செகண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணுறதா கிரியேட் பண்ணலாம். பட் கிரெடிட்ஸ் இது எடுத்துக்கும். கொஞ்சம் ஏஐ கிரெடிட்ஸ் இருக்கும். நம்மக்கிட்ட எவ்வளோ கிரெடிட்ஸ் இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம கிரியேட் பண்ண முடியும். இப்படி 1 டே இவ்வளோதான் லிமிட் இருக்கும், இல்லை 1 மந்த் லிமிட் இருக்கிறத யூஸ் பண்ணலாம். அந்த கிரெடிட்ஸ் வேணால் நம்ம பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் எத்தனை கிரியேட் பண்ண முடியும்? நான் வந்து ஃபியூ தான் கிரியேட் பண்ண வீடியோ. எனக்கு வந்து இமேஜஸ் தான் தேவைப்பட்டது மோஸ்ட்டாக. ஆனால் அந்த வீடியோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. வா, ஒரு இமேஜ் வீடியோ கன்வெர்ட் பண்ணுது அப்படின்ட்டு எனக்கு. சரி, அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் இப்போ தான் கொஞ்சம் ரீசெண்ட் டைம்ஸில் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் போயிட்டு இங்கே பார்த்தீங்களா ஏஐ யூசேஜ் காட்டுது இல்லையா? இப்போ மந்த்லி யூசேஜ் எவ்வளோ கொடுத்துருக்கு? நம்ம இதில் 26% யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதுவே நான் மறுபடியும் இன்னொரு இது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏஐ யூசேஜ் எவ்வளோ இருக்குன்ட்டு இதில் காட்டுது. இப்போ இதுவே நான் மறுபடியும் இது 26%. சரியா? ஞாபகம் வச்சுக்கலாமா? இப்போ இதுலேயே வந்து இப்போ இன்னொரு இமேஜுக்கு பண்ணுறேன். அப்போ அந்த பர்சன்டேஜ் எவ்வளோ அதிகமாகுதுன்னு பார்க்கலாம். அப்போ ஒரு வீடியோக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஏஐ யூஸ் ஆகுது அதுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இன்னொரு இமேஜ் இல்லை என்னோட இமேஜ் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ நான் வந்து அப்லோட்ஸில் போயிட்டு ஸ்க்ரால் டவுன். ஹியூமன் நம்மளோட மேட்ச் இது வந்து ஏஐ இமேஜஸ் மட்டும் ஒர்க் ஆகுமா, இல்லை நம்மளோட இமேஜஸ்க்கு ஒர்க் ஆகுமான்னு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் பார்க்குறேன். எனக்குமே ஒர்க் ஆச்சு. என்னோட இமேஜ் அப்லோட் பண்ணி வச்சுருந்தேன், காணோம். ஓகே, சரி, இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஏஐ இமேஜ். ஓகே, அது இல்லை. சரி, இப்போ இந்த இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் போகிறோம். எடிட்டில் போயிட்டு இமேஜ் டு வீடியோ, இது பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கு இல்லையா? இமேஜ் டு வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா ஜென்ரேட் 5 செகண்ட் வீடியோ. இப்போ இது என்ன பண்ணுது நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது ஏஐ யூஸ் வந்து 26% யூஸ் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். இப்போ இந்த இமேஜ் டு வீடியோ கன்வெர்ட் பண்ணும்போது எத்தனை நம்மளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் யூஸ் ஆகுது, எவ்வளோ பர்சன்டேஜ் அது எடுத்துக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம அந்த ஏஐ யூசேஜ்குள்ளே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டா பெட்டர்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் கிரெடிட்ஸ் மாதிரி இது எடுத்துக்கும். ஸோ திஸ் இஸ் ரியலி யூஸ்ஃபுல். இது ஒரு சின்ன சின்ன வீடியோஸாக நம்ம கிரியேட் பண்ணி நம்ம எல்லாமே கிளப் பண்ணி டுகெதர் வி கேன் கிரியேட் ஃபார் அ பிஸ்னஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து வீடியோ ஜென்ரேட் ஆகிருக்கு. கேன் யூ ஆல் சி? சின்ன இமேஜ் கொடுத்தா அந்த இமேஜ் வந்து வீடியோவாக கன்வெர்ட் ஆகிருக்கு. இட்ஸ் வெரி நைஸ். சூப்பராக இருக்கு இல்லையா? ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எவ்வளோ யூஸ் ஆகிருக்கு, ஏஐ யூஸ் பண்ணியிருக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஓகே பிளான்ஸ் அண்ட் ப்ரைஸிங் செட்டிங்ஸ் போகணும். செட்டிங்ஸ் போயிட்டு இதில் பில்லிங் போனீங்கன்னா ஸோ ஒரு இமேஜ் டு வீடியோவுக்கு நம்மளுக்கு வந்து இட் இஸ் டேக்கிங் அரவுண்ட் 4%. ஸோ அது 4% எடுத்துக்குது. இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு தடவையும் ஏஐ யூசேஜுக்கு அது வந்து அந்த வீடியோஸ் வந்து அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஏஐ யூசேஜ் வந்து இதாகும். இது எப்போ இந்த லிமிட் ஃபுல்லாக போதும் அப்போ நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இமேஜ் டு வீடியோ கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்தது வந்து இன்னொரு அப்டேட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து இப்போ ஒரு இமேஜ் இருக்குது. இப்போ நீங்களே இருக்க ஃபோட்டோஸில் வந்து ஏதாச்சும் எரர்ஸ் இருக்குது, இல்லை ஏஐ கிரியேட் பண்ண இமேஜஸில் ஏதோ எரர் இருக்குது, உங்களுக்கு பிடிக்கல, அது ரிமூவ் பண்ணோன்னா
இப்போ மேஜிக் இரேசர் இருக்கு. மேஜிக் இரேசர் முன்ன வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு இரேஸ் பண்ணல. நாம வந்து இப்போ ஒரு இமேஜ்ல பிந்தி எடுக்க சொன்னா அது கண்ணை எடுத்துரும். தப்பா இரேஸ் பண்ணிட்டு இருந்துச்சு, சரியா இரேஸ் பண்ணல. பட் நவ் இந்த இரேசர் கொஞ்சம் நல்லாவே ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். இப்போ எடிட்ல போயிட்டு மேஜிக் இரேசர். இப்போ மேஜிக் இரேசர் பார்த்தீங்கன்னா ப்ரஷ் இருக்கு, கிளிக் இருக்கு. இப்போ கிளிக்கு நான் யூஸ் பண்றேன்னா, இப்போ ஒரு ஸ்கேன் பண்ணுதா, ஸ்கேன் பண்ணும்போது எல்லாத்துக்குமே ஒரு ப்ளூ அவுட்லைன் வருதா. இப்போ எனக்கு இந்த மயிலிறகுலாம் வேணாம். சண்டை எடுக்கிறதுல இதுக்கு மயிலிறகு, இந்த ஃப்ளவர்ஸ்லாம் அதெல்லாம் ரொம்ப ஃபேன்சியாக இருக்க மாதிரி இருக்குல்ல. ஸோ அதுதான் எடுத்துடலாம் அப்படின்னா இது கிளிக் பண்ணலாம், செலக்ட் பண்ணலாம். அது கிளிக் பண்ணீங்கன்னா ஓகே, டீசெலக்டிங் கொடுத்துட்றேன். எனக்கு இது மட்டும் வேணும். இந்த மயிலிறகுலாம் வேணாம், இந்த பூ. ஓகே, ஃப்ளவர் வந்து அது ஃபுல்லாகவே செலக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பேக்ரவுண்டில் அது எல்லாம் ஒரே இமேஜ் தான் வருதுன்னு நினைக்கிறேன். இந்த ஹார்ஸ் வேணும் நம்மளுக்கு. ஓகே, லெட் மீ ட்ரை. இரேசன் கொடுத்து பார்க்குறேன். அப்புறம் டீசெலக்ட் கூட பண்ணிக்கலாம், அன்டூ பண்ணிக்கலாம். இங்கே எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓ காட், நல்லாவே இல்லை. ஓகே, இது வேணாம், இது வேணாம், இது ரிஜெக்டட். இது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அன்டூ பண்ணிடுறேன். அன்டூ மேலே இருக்கு இல்லையா, இது வந்து அன்டூ. இப்போ எதாவது ஸ்பேர் வந்துச்சுன்னா நீங்கள் அன்டூ பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த மயிலிறகு மட்டும் எடுக்கட்டும். இது வேணாம், இதை மட்டும் நான் இப்போ இரேஸ் பண்ணுறேன். ஏன்னா இந்த ரோஸ் பெட்டல்ஸ்லாம் எடுக்கலாம்னு நினச்சேன். தட் இஸ் செலக்டிங் அஸ் அ கம்ப்ளீட் இமேஜ். இப்போ வந்து அந்த ஃபெதர்ஸ்லாம் எடுத்துருச்சு இல்லையா. இப்போ அடுத்தது நான் இதுக்கு என்ன எடுக்கணும்னா, இப்போ ப்ரஷ் சைஸ். இப்போ ப்ரஷ் சைஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ 100 வரைக்கும் இருக்கு. நம்ம சின்னதான மெட்டீரியல்ஸ், சின்னதான எலிமெண்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணோம்னா, ஸோ வி கேன் ஹேவ் ஸ்மாலர் இன் சைஸ். இப்போ இந்த ப்ரஷ் எடுத்துட்டு ஐ டோன்ட் வாண்ட் தீஸ் ஃபெதர் பெட்டல்ஸ், ஐம் ஜஸ்ட் செலக்டிங் திஸ் ஏரியா கம்ப்ளீட்லி. இங்கெல்லாம் அப்படியே செலக்ட் பண்ணுறேன். இங்கே கூட ஓகே. எஸ், நவ் இரேஸ். ஸோ எங்கெல்லாம் எனக்கு அந்த ரோஸ் பெட்டல்ஸ் இருக்கோ அதெல்லாம் இரேஸ் பண்ண சொல்கிறேன். நம்ம இட்ஸ் கிளீன். இந்த இடத்துல கூட கொஞ்சம் அங்கங்கே இருக்கும். அப்போ நம்ம வந்து ப்ரஷோட சைஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அப்போ இங்கெல்லாம் செலக்ட் பண்ணுங்க. அண்ட் ஹியர் ஆல்சோ தர்ஸ் ரோஸ் பெட்டல் இல்லையா, இதையும் எடுத்துடலாம். இங்கெல்லாம் சில இமேஜஸ் மாதிரி இருக்கு. ஸோ ஐம் ஜஸ்ட் இரேசிங் திஸ் ஆல்சோ. இதெல்லாம் வேணாம், ரிமூவ் பண்ணிடுன்னு சொல்கிறேன். Let's see how it goes. பர்ஃபெக்ட். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி மேஜிக் எரேசரும் ரொம்ப முன்ன விட இப்போ நான் சொல்வேன் என்னன்னா மேஜிக் எரேசர் அப்டேட் ரொம்ப நல்லாவே இருக்கு. நம்ம ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணி நம்ம கொடுக்கலாம். ஸோ இது எப்படி பண்ணோம்னா எடிட்ல போயிட்டு இங்கே மேஜிக் எரேசர்னு இருக்கும். இது வந்து பெய்டு வெர்ஷன்ல வருது. ஸோ நம்மளுக்கு அந்த இமேஜ்ல எந்த இடத்துல வேணாங்கிறது இருக்கோ அதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணியும் இரேஸ் பண்ணலாம், ப்ரஷ் யூஸ் பண்ணியும் இரேஸ் பண்ணலாம். ஓகேங்களா. இப்போ இங்கே இருக்க அந்த சோல்ஜர்ஸ் எனக்கு சுத்தமாக வேணாம், எனக்கு வந்து இந்த இமேஜ் மட்டுமே சென்டராக இருக்கணும் அப்படின்னா பண்ணலாம். ஸோ இங்கே கிளிக்கில் போயிட்டு இங்கே பாருங்கள், இங்கே சில சோல்ஜர்ஸ் எல்லாம் இருக்காங்களே, நீங்கள் செலக்ட் பண்ணி கூட இந்த 2 சோல்ஜர்ஸ் வேணாம், நிறைய இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இதெல்லாம் எரேஸ் ஆயிடும். நிமிஷம் எடிட் ஆகலை. கிளிக்கில் போயிட்டு இப்படி செலக்ட் பண்ணிட்ட பிறகு அப்புறம் இங்கே இரேஸ்ன்னு இருக்கும். இரேஸ் கிளிக் பண்ணினா இந்த பர்டிகுலர் பீப்புள் வில் பி இரேஸ்ட். இது மட்டும் இல்லாமல் வேற வேற இமேஜஸ் கூட நம்ம பண்ணலாம். இப்போ அங்கே இருக்க கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆயிடுச்சு, தெரியுதுங்களா. இங்கே இருக்கிறது ரிமூவ் ஆயிடுச்சு நம்மளுக்கு. அது திரும்ப திரும்ப 2-3 லேயர்ஸ் பண்ணீங்கன்னா அது ஃபுல்லாகவே இரேஸ். இப்போ நம்ம எப்படி பேப்பரில் இரேஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி மெத்தட் தான். இப்போ அந்த இடத்துல ஃபுல்லாகவே பிளாங்காக வேணும்னா நம்ம திரும்ப நம்ம பண்ணலாம். இப்போ இதில் கூட பாருங்க, இது ஏஐ ஜென்ரேட்டர் இமேஜ். இந்த இடத்துல அது தேவையில்லாத இந்த பார்ட்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கு நான் எடிட் போயிட்டு இங்கே மேஜிக் இரேசர்
எனக்கு இந்த பார்ட் சுத்தமாக வேணான்னு சொல்லிட்டு ப்ரஷ்ல யூஸ் பண்ணுறேன். இல்லை கிளிக் பண்ண முடியும்னா கூட நம்ம கிளிக் பண்ணலாம். லெட்ஸ் see whether கிளிக்கபிள் இதாக வருதான்ட்டு. இல்லை இது கிளிக் பண்ண முடியல, பட் பர்சன்ஸை கிளிக் பண்ண முடியுது. தெரியுதுங்களா? இப்போ இவரெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க இந்த வீடியோ வேணாம். ஸோ இங்கே இருக்க 4 பேர் மட்டும் எனக்கு போதும், இவங்கெல்லாம் வேணான்னு தோணுச்சுன்னா இப்படி கிளிக் பண்ணிட்டு அவங்கள ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பாருங்க. ரிமூவ். இப்போ நான் ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த பார்ட்டை erase பண்ணிடலாம். இந்த பார்ட் இஸ் நாட் மேக்கிங் எனி சென்ஸ். இது ஏன் இருக்குன்றது தெரியல. ஸோ இது வந்து சில நேரம் அது ஏஐ வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அது வந்து நம்மளுக்கு சரியா ரிலேட் ஆகாது. அந்த ரிலேட் ஆகாதுன்னா நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அப்படி திரும்ப திரும்ப ஜென்ரேட் கொடுக்கும் போது நம்மளுக்கு கிரெடிட்ஸ் வேஸ்ட் ஆகும். அதுக்கு பேசாம நம்ம ஒரு தடவை கிரியேட் பண்ணிட்டு கேன்வாக்கு எடுத்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி erase இல்லை அந்த ரிமூவ் பண்ணீங்கன்னா இட் இஸ் ஈஸி. இட் ஒர்க்ஸ் வெரி ஈஸி அண்ட் சிம்பிள். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் இட். இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் சிம்பிளாக பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தது இமேஜ் டு வீடியோ கன்வர்ஷன், அண்ட் தென் நெக்ஸ்ட் வி ஹவ் சீன் ஹவு டு இரேஸ் அன்வான்ட் திங்ஸ். இரேஸ் பண்ணலாம் யூசிங் தி இரேஸ் எலிமெண்ட். இது ரெண்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. வேற என்ன வீடியோஸ் வேணும், கேன்வால என்ன மாதிரி நீங்க எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா ஆல்ரெடி கேன்வால வீடியோஸ் போட்டிருக்கேன். கேன்வால வந்து 5 மினிட்ஸ்க்கு எப்படி ஒரு 30 டேஸ்க்கான கண்டென்ட் கிரியேட் பண்ணணுன்றது போட்டிருப்பேன். அது 1000 பேர் பார்த்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. பட் ஐ திங்க் ஐ ஹாவ் டு அப்கிரேட் த வீடியோ. அந்த வீடியோவை இன்னும் கொஞ்சம் பெட்டராக நான் போடணும்னு பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் அதை வந்து போட்டுறேன். இப்படி ஒரு 5 மினிட்ஸில் வந்து 30 டேஸ்க்கான கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம். அது இப்படி ஒரு ஜிப் ஃபோல்டரில் வச்சுட்டு நம்ம வேணுங்கிறப்ப நம்ம சோஷியல் மீடியாவுக்கு அப்லோட் பண்ணிக்கிறது எப்படின்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அந்த வீடியோ நெக்ஸ்ட் நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இதில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஆட் பண்ணணும்னா, இல்லை கேன்வா பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை நான் ஒர்க் ஷாப்ஸும் கண்டக்ட் பண்ணலாம் இருக்கு ஃபியூச்சரில். ஐ திங்க் ஐம் ஷிஃப்டிங் மை ஹவுஸ் டு டிஃப்ரெண்ட் பிளேஸ். என் பையனோட புது ஸ்கூல் பக்கத்தில் வீடு ஷிஃப்ட் பண்ணுறேன். ஸோ அந்த ஷிஃப்டிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்ச பிறகு மேபி ஜூன் எண்டில் வந்து ஐம் பிளானிங் ஃபார் ஒர்க் ஷாப். அது நான் கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கேன். யாருக்காச்சும் கேன்வா கற்றுக்கணும்னு ஆசையாக இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஆல்சோ கூகுள் ஃபார்ம் வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணி நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ தோஸ் ஹூ இன்ட்ரெஸ்டட் டு டேக் அப் கேன்வா கிளாஸஸ் சொல்லுங்கள். அண்ட் பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற கிளாஸஸ், பேசிக்காக உங்களுக்கு கேன்வாவில் தெரிஞ்சுக்கிறது, நீங்களுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறது நான் க்ரியேட் பண்ணுறேன். நீங்கள் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஜாயின். அண்ட் என்ன மாதிரி வீடியோஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கிறது சேட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.